கனவு இல்லத்தின் இனிய வணக்கம் நண்பர்களே. ஒரு கச்சிதமான 40க்கு 30 அப்படிங்கிற அளவில் ஆல்மோஸ்ட் ஸ்கொயரான சைட்ல வடக்கு பார்த்த சைட்லேயே வடக்கு பார்த்த மாதிரி ஒரு 33 அடி ரோட்ல சூப்பரா வாஸ்து உட்கார்ற மாதிரி அட்டகாசமா ஒரு வீடு பண்ணியிருக்காங்க. நல்ல காற்றோட்டமும் வர மாதிரி ஃப்ரண்ட் எலிவேஷன் சரி, உள்ள வச்சிருக்கக்கூடிய ஜன்னல் மூணுமே மாஸ்டர் பெட்ரூமா அப்படி அட்டகாசமா பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டை வடக்கு பார்த்த சைட்ல வடக்கு பார்த்த மாதிரி 2.25 சென்ட்ல 1700 ஸ்கொயர் ஃபீட்ல பெரிய கார் பார்க்கிங், 3 பெரிய மாஸ்டர் பெட்ரூம், ஹால், கிச்சன், அப்புறம் ஸ்டடி யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு அட்டகாசமா பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு 3 கலர் டார்க் லைட் காம்பினேஷன்ஸ்ல பண்ணியிருக்காங்க. விக்கெட் கேட் ஒன்றும் பெரிய கார் பார்க்கிங் கேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. லேசர் கட்டிங் டிசைன், மேலே ஸ்பாட்லைட் அப்படின்னு சொல்லிட்டு நீட்டாக பிளான் பண்ணியிருக்காங்க. ரேம்ப் போட்டு இது ஒரு நல்ல ஒரு கேட்டட் கம்யூனிட்டி அப்படிங்கிறங்காட்டி நல்லா டிச் வசதி எல்லாமே இருக்குது. வாங்க உள்ள கார் பார்க்கிங் வழியாக உள்ளே போனோம்னா 11க்கு 20 அப்படிங்கிற அளவில் பெரிய கார் பார்க்கிங்க. நல்லா இனோவா விஸ்டாவே நிறுத்திட்டு அதுக்கு பின்னாடி நம்மளுக்கு இடம் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. கீழே பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் ஹெவியான பார்க்கிங் டைல்ஸும், சைடு வாலில் 2க்கு 4 அப்படிங்கிற அளவில் செராமிக் டைல்ஸும், அதுக்கு கோல்டன் பார்டரும் கொடுத்துருக்காங்க. மேலே ஸ்பாட்லைட் கொடுத்து ஜல மூலையில் போர்வெல், வாட்டர் சம்ப் எல்லாமே நம்மளுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. பாருங்கள், க்ளீனாக போர்வெல் வாட்டர் சம்ப் கொடுத்துருக்காங்க. முன்னாடி செட்பேக் ஏரியா ஒரு 4.5 அடிக்கு கொடுத்து சுற்றி வர வீட்டில் தெளிவாக இடம் கொடுத்து காம்பவுண்ட் வாலுக்கு நம்மளுக்கு நீட்டான பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. 5க்கு 7 அப்படிங்கிற அளவில் தேக்கில் கதவு போட்டிருக்காங்க. 2 ஸ்டெப்ஸ் கிரானைட்டில் கொடுத்து வீட்டுக்குள்ளே ஏறி போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. நல்லா வுடன் பாலிஷில் நீட்டாக தெளிவாக இருக்குது. ஹால் 16க்கு 16 அப்படிங்கிற அளவில் சூப்பராக பண்ணி 2க்கு 4 அப்படின்னு சொல்லிட்டு பேட்டர்ன் டைப்பில் டைல்ஸ் போட்டிருக்காங்க. நல்ல வென்டிலேஷன் கொடுத்துருக்காங்க. டூப்ளக்ஸ் பேட்டர்னில் இருக்கிற ஹாலில் இருந்து நம்மளுக்கு ஸ்டெப்ஸ் மேலே போகிற மாதிரி இருக்குது. இந்த வீட்டில் ஸ்பாட் லைட்டு, டெக்கரேட்டிவ் லைட், ஃபேன் அப்படிங்கிற மாதிரி எல்லா வசதிகளும் நம்மளுக்கு பண்ணி கொடுத்துட்டாங்க. நம்ம பால் மட்டும் காய்ச்சினா போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஹால்லையும் சரி, வீட்டுக்குள்ளே ஒவ்வொரு இடத்துலையும் நம்மளுக்கு மெயின் ஏரியாவில் ஹேங்கிங் லைட்ஸ், பெண்டன்ட் லைட்டு அட்டகாசமாக டெக்கரேட்டிவாக பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த ஹாலில் டிவி யூனிட் ஒன்று இருக்குது. ஸ்டெப்ஸுக்கு கீழே லூவர் 3D பேட்டர்னில் கொடுத்து ஒரு கபோர்டு கொடுத்துருக்காங்க. இந்த கபோர்டு அப்படியே கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா ஆர்ச்சுக்கு, கிச்சன் டைனிங்கை பிரிக்கிற ஆர்ச்சுக்கும் நம்மளுக்கு கவர் பண்ணி கொடுக்குற மாதிரி நீட்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய வீடு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோயமுத்தூர் மதுக்கரையில் தாலுக்கா ஆஃபீஸ், கவர்மெண்ட் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா செட்டப்பும் இருக்கிற மாதிரி பாருங்கள். இந்த ஆர்ச்சு அட்டகாசமாக இருக்குது. நீட்டாக தெளிவாக ரொம்ப அகலமாக கொடுத்துருக்காங்க என்ட்ரன்ஸு. உள்ளே போனோம்னா ஒரு 16க்கு 10 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய கிச்சன் வித் டைனிங்கு. இந்த டைனிங் ஹாலில் செப்பரேட்டாக எல் டைப்பில் பிளான் பண்ணி பூஜா ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க. கிச்சனையும் டைனிங்லையும் ஃபுல்லுமே உங்களுக்கு டைல்ஸு, கபோர்டு ஒர்க்கு, மாடுலர் கிச்சன் அப்படின்னு சொல்லிட்டு அட்டகாசமாக கிராண்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. கிழக்க பார்த்த மாதிரி ஒரு பூஜா லேசர் கட்டிங் டிசைன்ஸில் அட்டகாசமாக நம்மளுக்கு செப்பரேட்டாக இருக்குது. அதில் உட்காந்து சாமி கும்பிட்றக்கும் யாருக்கும் தொந்தரவு இல்லாத மாதிரி இடத்த பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம பார்த்துட்டு இருக்க ஒர்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா கபோர்டு ஒர்க்கு, அலுமினியத்தில் ஹெச்பி மெட்டீரியலில் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. கோல்டன் கலரில் பிளான் பண்ணியிருக்காங்க. எல் டைப்பில் கவுண்டர் டாப்பு, சிங்க்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் நல்ல தண்ணி, உப்பு தண்ணிக்கு பைப்பு, ஸ்டோரேஜுக்கு பார்த்தீங்கன்னா மேலே கொடுத்துருக்கக்கூடிய எல் டைப்பில் லேப்டும், கீழே போட்டிருக்கக்கூடிய ஸ்டாண்டி யூனிட்டு, ஓவர் ஹெட் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாண்டி யூனிட்டுக்கு பெரிய டால் யூனிட்டுக்கு கிளாஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. கீழே மாடுலர் கிச்சன் மாதிரி ஸ்டோரேஜுக்கு உங்களுக்கு அட்டகாசமாக பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. எல்லா ஐட்டமும் கவர் பண்ணி வச்சுக்கலாம். அது மாதிரி கிச்சனை நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க, நல்லா அகலமாக. டைனிங் ஹாலில் இருந்து வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி, பெட்ரூம்குள்ளே போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. 16க்கு 10 அப்படிங்கிற அளவில் தென்மேற்கு மூலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூமுங்க. 2க்கு 4 வெர்டிஃபைட் டைல்ஸு, கபோர்டு ஒர்க்கு மேலே, லேஃப்ட்டுக்கு வார்ட்ராப், ட்ரெஸ்ஸிங் யூனிட்,
அதுக்கு ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அட்டகாசமாக கோல்டன் கலரில் நம்மளுக்கு இந்த ஹெச்பி மெட்டீரியலில் அலுமினியத்தில் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. தேவையான அளவு நம்மளுக்கு லைட்டு 2-வே சுவிட்சஸ் போட்டிருக்காங்க. கிராஸ் வென்டிலேஷன் பண்ணியிருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட் நல்லா பெருசாக 5க்கு 6 அப்படிங்கிற அளவில் ஸ்பேசியஸாகவே கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு டாய்லெட்லையும் இந்த வீட்டில் எல்லாமே டிசைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா க்ரீனை பேஸ் பண்ணியே இருக்கும். கீழே ஆன்டிஸ்கிட் செராமிக் டைல்ஸும் எல்லா பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பிராண்டடில் வந்துடும். நல்லா ஒரு பெரிய லக்ஸூரியஸாக நம்மளுக்கு அமைஞ்சிருக்கக்கூடிய பெரிய டாய்லெட்டுங்க. தேக்கு கதவும் முன்னாடி பாக்கி இருக்கிறதெல்லாம் ஃப்ளஷ் டோராகவும் பிளான் பண்ணியிருக்காங்க. கோயம்புத்தூர் மதுக்கரை மார்க்கெட்டில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. கீழே ஸ்டெப்ஸுக்கு கீழே யூபிஎஸ் வைக்கிற மாதிரி பிளான் பண்ணி நல்ல டெக்கரேட்டிவ் லைட் போட்டு ஸ்டெப்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கிரானைட்டில் கொடுத்து ஹேண்டில்ஸ் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் நம்மளுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. ஆன்டி ஸ்கிட் கிரானைட்டில் கொடுத்துருக்காங்க. மேலே போகும்போது ஹெட்ரூமில் ஒரு பெரிய ஜன்னல் வச்சு அது போக நம்மளுக்கு சூப்பரான டிசைனர் லைட் ஃபிட் பண்ணியிருக்காங்க. மேலே ஒரு லாபி, வாஷிங் மிஷின் ஜோன் இல்லாட்டி ஸ்டடி ஜோனாக மல்டி பர்பஸாக பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த லாபியை பாருங்கள். ஹேங்கிங் லைட் தேவையான இடத்துல நல்லா ஸ்டைலிஷாக டிசைனர் லைட்டை போட்டு அட்டகாசமாக இந்த லாபியை பிளான் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய அழகான வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரியே வீடு கட்டி ஒரு கார் பார்க்கிங் 33 அடி ரோட்டில் நீட்டாக பிளான் பண்ணியிருக்காங்க. இதை வந்து நீங்கள் ஸ்டடி யூனிட்டாவோ வாஷிங் மிஷின் ஜோனாவோ மல்டி பர்பஸாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் தென்மேற்கு மூலையில் இதுவும் நம்மளுக்கு மாஸ்டர் பெட்ரூமுங்க. கீழே ப்ளூ கலரில் ஸ்டைலான டைலிஸ் போட்டு அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியே நம்மளுக்கு ஹிடனில் நம்மளுக்கு கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. வித் ட்ரெஸ்ஸிங் யூனிட்டோட வேல்ட்ராப்பு எல்லாமே அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க. மேலே ஸ்பாட்லைட் கொடுத்து தேவையான இடத்துல நம்மளுக்கு 2-வே சுவிட்சஸ் கொடுத்துருக்காங்க. நிறையா இடத்துல பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட் நல்லா பெருசாகவே இருக்கும். கிராஸ் வென்டிலேஷன் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் நல்ல அடிக்கும் தலைக்குமே டைல்ஸ் போட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி கீழே ஆன்டிஸ்கிட் செராமிக் டைல்ஸும் சைடு வாலில் கிளாஸி ஃபினிஷிங் டார்க் லைட் காம்பினேஷன்ஸில் அட்டகாசமாக பிளான் பண்ணியிருக்காங்க. வித் எக்ஸாஸ்ட் ஃபேனு, கீசர் வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் செட்டப்பாக இந்த டாய்லெட்டை பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. எல்லா டாய்லெட்டும் இதே மாதிரி கான்செப்டில் இருக்கும். நம்மளுக்கு வாங்க லாபியிலிருந்து ரைட் ஹேண்ட் சைடில் நல்லா பெருசாக 17க்கு 10 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய கிட்ஸ் பெட்ரூமுங்க. இதில் ஸ்டடி போர்ஷன் இருக்குது, மேலே ஸ்டோரேஜ் போர்ஷன் இருக்குது. இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோம் செய்கிறவங்களுக்கு இது அட்டகாசமான லொக்கேஷனாக இருக்கும். இது குழந்தைகளுக்கு படிக்கிறதுக்கு நீங்கள் ஸ்டடி ஜோனாகவும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி செப்பரேட்டாக இந்த வீட்டில் கொஞ்சம் நீட்டாக பிளான் பண்ணியிருக்காங்க. பிளான் பண்ணும்போதே இடத்த எக்ஸ்ட்ராவாக நம்மளுக்கு கொடுத்து பெட்ரூமை எந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறதா இதனுடைய சிறப்பு. பாருங்கள், க்ரீன் கான்செப்ட்டுங்க. ஒவ்வொரு ரூம்லையும் நம்மளுக்கு க்ரீனரியை பேஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. வேட்ராப்பு, கபோர்டு ஒர்க்கு, லேஃப்ட்டுக்கும் ட்ரெஸ்ஸிங் யூனிட்டு, ஸ்டோரேஜ் யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டைலிஷாக இந்த வீடு பிளான் பண்ணியிருக்காங்க. மிக தெளிவாக சைட் செலெக்ஷன்லேருந்து பிளானிங்லேருந்து அட்டகாசமாக பண்ணுறது தான் இவங்களுடைய சிறப்பாகவே இருக்குது. நல்ல வென்டிலேஷன் கொடுத்து நேச்சுரலாக வெளிச்சம் வர மாதிரி நீட்டாக பிளான் பண்ணி கொடுக்குறாங்க. பிவிசியில் எல்லா டாய்லெட் டோரும் போட்டிருக்காங்க. நல்லா பெருசாக 5க்கு 10 அப்படிங்கிற அளவில் நல்லா ஸ்பேசியஸாக டாய்லெட் கொடுத்துருக்காங்க. ட்ரை வெட்டு தனியாக லைட் க்ரீன் காம்பினேஷன்ஸில் நம்மளுக்கு அட்டகாசமாக இந்த டாய்லெட்டை பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த அட்டகாசமான வீடு கோயம்புத்தூர் மதுக்கரையில் எல்என்டி பைபாஸ் பக்கத்தில் அமைஞ்சிருக்கு. நல்ல ரெசிடென்சியல் ஏரியாவில் கேட்டட் கம்யூனிட்டியில். இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கால் பண்ணுங்கள், சைட் விசிட்டுக்கு பிளான் பண்ணுங்கள். தேவையான டீட்டெயில்ஸை நம்ம தெரிஞ்சுக்கலாம். முன்னாடி வந்து பார்த்தோம்னா ஹெவியான மெட்டல் டோர் கொடுத்து ஓப்பன் டெரஸ் பிளான் பண்ணியிருக்காங்க. அதில் துவைக்கிற கல்லும் அதுக்கு தனியாக துவைக்கிற ஜோன் கொடுத்துருக்காங்க. சைடு வால் ஃபுல்லும் உங்களுக்கு சிவில் ஒர்க்லேயே பிரிக்ஸ் பேட்டர்னில் டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்மளுடைய ஸ்டைலிஷாக வாஷிங் மிஷின் வைக்கிறக்கும் இந்த இடத்துலையும் நம்மளுக்கு ஒரு ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. மேலே போகிறதுக்கு நல்ல ஹெவியான ஸ்டெப்ஸு கொடுத்துருக்காங்க. கீழே நல்ல டைல்ஸு ஆன்டிஸ்கிட் செராமிக் டைல்ஸ் போட்டிருக்காங்க. அவுட்டருக்குன்னு தனியாக மேலே 2 வாட்டர் டேங்க் வச்சு கொடுத்துருவாங்க.
அதுவும் ஹைட் பண்ணி 3.5 அடிக்கு நல்லா ப்ரெஷர் வர மாதிரி கீழே ஃபுல்லும் கூலன் பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய வீடு கோயம்புத்தூர் மதுக்கரை மார்க்கெட்டில் இருக்குது. 2 பிஹெச்கே 3 பிஹெச்கே நம்மளுக்கு கட்டி கொடுத்துட்ருக்கோம். வேறு ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில் வேணும்னாலும் நீங்கள் கால் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளுடைய கனவு இல்லத்தை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களுடைய இல்ல கனவுகள் நிறைவேற கனவு இல்லத்தினுடைய வாழ்த்துக்கள். கால் பண்ணுங்கள். சைட் விசிட்டுக்கு பிளான் பண்ணுங்கள். நன்றி.